ஆசியும் நல்ல ஆசியின் அருளும் கிடைத்து விடும். பிள்ளையார் சுழி போட்டு நீ நல்லதை தொடங்கிவிடு. இன்னொரு சுழி இருக்கு, இன்னொரு சுழி ஒன்று இங்க பெரியவங்க போட்டது. சுழி போட்டு செயலும் தொடர்ந்து பிள்ளையார் சுழி போட்டு செயலும் தொடர்ந்து. அதன் துணையாலே சுகம் கூடும் தொடர்ந்து. சுழி போட்டு செயலும் தொடர்ந்து. அதன் துணையாலே சுகம் கூடும் தொடர்ந்து. பிள்ளையார் சுழி போட்டு செயலும் தொடர்ந்து. அலைபாயுதே கண்ணா என் மனம் அலைபாயுதே. ஆனந்த மோகன வேணுகானமதில் அலைபாயுதே கண்ணா என் மனதில் அலைபாயுதே. ஆனந்த மோகன வேணுகானமதில் அலைபாயுதே கண்ணா. Deputy Correspondent Sir, my beloved co-artist, singer. I am a physician and she is a dentist. She carries a wonderful smile and I am supposed to talk about health here. Beloved Director Madam, beloved teachers, HMs, and my beloved students whom I see as future Vice Chancellors, future professors, future doctors, future engineers, even not doctors, engineers, future educators, future brilliant aeronautical engineers, brilliant astronauts, and whatnot, whatever field. My respects to the parents who have put their children, who have entrusted their valuable time of taking care of the children to the teachers of this great institution. That is very important. வீட்டில் இருந்து குழந்தைகளை காலையிலேயே அவங்க ரெடி பண்ணி, யூனிஃபார்ம்லாம் ரெடி பண்ணி, டிஃபனை பேக் பண்ணி, மதியானத்துக்கு பண்ணி, எல்லா வேலையும் பார்த்து ஒரு குழந்தைய ஒப்படைக்கிறது ஆசான்களுக்கு தான் ஒப்படைக்கிறாங்க. Those days used to be called a Gurukulam system. இன்னைக்கு குருகுலம் தான், இன்னைக்கு நித்திய குருகுலம். காலையில போயிட்டு சாயங்காலம் திருப்பி வந்துடுற மாதிரி. அந்த காலத்துல குரு வீட்லயே தங்கி they had to stay back at Guru's place to learn. இப்போ காலையில குருகுல வாசத்துக்கு போயிட்டு மாலையில வீட்டுக்கு வராங்க. They spend only a few hours with their parents. அதுக்குள்ள வந்து டிவி சேனல், டிவி ஷோஸ், செல்போன்ல உள்ள டிஸ்ட்ராக்ஷன்ஸ், வீடியோ கேம்ஸ் இதெல்லாம் தாண்டி ஹோம்ஒர்க்லாம் முடிச்சுட்டு அவங்க படுக்க வச்சு திருப்பி காலையில் எழுப்பி கடுப்படுறது வரைக்கும் தான் பேரண்ட்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ த டீச்சர்ஸ் டேக் கேர் ஆஃப் லிட்டரலி ஆல் த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் விச் த பேரண்ட்ஸ் ஷுட் டேக் அண்ட் லுக் ஆஃப்டர். அதில் முக்கியமான ஒரு விஷயம் கல்வி பயில்வது முக்கியம், அதிமுக்கியம். ஏன்னா பாரதிதாசன் பாட்டு ஒன்று இருக்கு, கல்வியின் மிக்கதாம் செல்வம் ஒன்றில்லையே கண்மணி கேளடா நீ என்று சொல்லையே. கல்வியின் மிக்கதாம் செல்வம் ஒன்றில்லையே கண்மணி கேளடா நீ எங்கும் சொல்லையே. அப்படி பல்லவி. கல்வியை விட பெரிய செல்வம் எதுவும் அத பேரண்ட்ஸ் கொடுக்க முடியாது.
The best ever wealth is a parent can give to you is education. அவங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறது போய் மாடா தெரிஞ்சு இருக்கிறவங்க பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு பட் எல்லா ப்ரொஃபஷன்லையும் அவங்க ஹார்ட் ஒர்க் வந்து அவங்க பசங்க நல்லா படிக்கணும் தான். அதில் இதே பாட்டில் சரணம் பாடுறோம். கல்வியுள்ளவரே கண்ணுள்ளார் எனலாம், கல்வி இல்லாவர் கண் புண் என்றே பண்ணலாம். கல்வி மிகுந்திடில் கழிந்திடும் மடமை, கற்பதுவே உன் முதற்கடமை. கற்பதுவே உன் முதற்கடமை. கல்வியின் மிக்கதாம் செல்வம் ஒன்றில்லையே. கல்வி உள்ளவரை கண்ணூரார் எனலாம், கல்வி இல்லாமல் கண் புண் என்றே பண்ணலாம். ஔவையார் என்ன பண்ணாங்க? இளமையில் கல், ஔவையின் ஆத்திச்சூடி, திருக்குறள், இதில் அட்லீஸ்ட் 10 தெரிஞ்சுட்டு நம்ம சிலபஸ்ல இல்லைனாலும் அவுட் ஆஃப் சிலபஸ்ல வீட்டில் கற்றுக்கிட்டு நம்ம வச்சோம்னா நமக்கு இங்கிலீஷ் இஸ் இம்பார்ட்டன்ட். இங்கிலீஷ் இஸ் a communication international language. You can communicate at the international level with your English, but it's only communication language. You must respect your mother tongue, speak mother tongue in your homes, and learn a few songs in your mother tongue. That is very important. நல்ல பாட்டுகளை கற்றுக்கணும், நல்ல கருத்துக்களை கற்றுக்கணும். ஔவையார் போல ஔவையார் அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம், இயல்வது கரவேல், ஈவது இலக்கையில். அதில் இளமையில் கல்லுன்றது ஔவையுடைய வாசகம். அதெல்லாம் நம்ம கற்றுக்கிட்டு இளமையிலே கற்றுக்கணும் அப்படிங்கிறாங்க. ஏன்? நல்ல ஃபர்டைல் லேண்ட் கூட நல்ல இளமையான லேண்டாக இருந்ததுன்னா நல்ல கப்பு பிடிச்சிடும். நீங்கள் கற்றுக்கிற ஒரு விஷயத்த, ஒரு வேட்டு பற்றிய விஷயங்கள்லாம் நாங்கள் கற்றுக்கணும்னா 4 நாள் ஆகும். எங்கள் செல்ஃபோனில் ஏதோ ப்ராப்ளம்னா எங்ககிட்ட கொடுத்தா டக்குன்னு அப்படி முடிச்சு கொடுத்துருவீங்க. நாங்கள் அதை 4 நாள் 4 ஆளுகிட்ட போய் இது என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்கிறாங்க இருக்கோம். Music is one essential thing which respects you. Music is within you. ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு மியூசிக் இருக்கு. லப்டப் ஒரு ரிதம் இருக்கு. நம்ம ஹார்ட் எப்படி அடிக்குது? லப்டப் அடிக்குது. அதுல ஒரு ரிதம் இருக்கு. அதனாலதான் அந்த தக்கிட்ட வர்ற திசனம் சொல்லுவாங்க அந்த நிலைக்கு. ஸோ லைஃப் நம்ம கற்றுக்க வேண்டியது 1 2 3 4 5. ஒன் ஃபார் ஒன்று பரம்பொருள். God is one. God is one. God is one. God is one. God is one everywhere. Ganapati here, Ganapati there. Ganapati everywhere. God is one. God is one. God is one everywhere. Christu here, Christu there. Christu everywhere. God is one. God is one. God is one everywhere. Allah here, Allah there. Allah everywhere. God is one. God is one. God is one everywhere. Guruji here, Guruji there. Guruji everywhere. God is one. God is one. God is one everywhere. Very easy. God is one. God is for two. ரொம்ப பெரியவங்க இம்மை மறுமை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உலகம், இது அடுத்த உலகம். அது இல்லை. 2 விஷயம் வாழ்க்கையில் சொல்றேன் அப்படி சொன்னா நல்லது, கேட்டது. இது 2 தெரிஞ்சுக்கணும். மியூசிக்காக இருந்தாலும் சரி, எஜுகேஷனாக இருந்தாலும் சரி, நம்ம லைவ்லிஹுட்டாக இருந்தாலும் சரி, கடவுள் ஒன்று, பரம்பொருள் ஒன்று. பரம்பொருள் எல்லாரும் ஒன்று தான். அதுக்கு நமக்கு எல்லாம் ஒரே கடவுளாக இருந்து இருக்காரு. Almighty guides us. 1. Number 2, நல்லது கேட்டது. What is good?
what is bad for us in everyday life. What should we learn? What we should not learn from others. School, syllabus is so learned. Okay. Number 3. What is 3 for? கனிவு, பணிவு, துணிவு. கனிவா இருக்கணும், எல்லாத்தையும் கனிவா பேசணும், கைண்டா பேசணும், பணிவா இருக்கணும். You should be always humble. எல்லாம் பணிவா இருக்கணும், பணி பேசணும். துணிவு, துணிவுன்றது இல்லாம துணிச்சல நம்ம இறங்கி பண்ண முடியும். போனாச்சா 4 பேர் மெச்சூராக நல்லா நடந்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அந்த 4 பேர் யாரு? 4 பேர் மெச்சூராக நம்ம நடந்துக்கணும் அப்படின்னு நம்ம சொல்றது வந்து நம்முடைய 4 வகை சூழல்கள். நம்மளை சுத்தி 4 விதமான சீசன்ஸ் இருக்கு இல்லையா? அது மாதிரி 4 வகையான குணங்கள் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள இருக்கும். அதை கண்ட்ரோல்டா வச்சு வாழணும். 5 தான் என்ன? பஞ்சபூதங்கள் and your 5 senses. மெய், வாய், கண், மூக்கு, செவி. இது வந்து 5 ஐம்புலன்கள் சொல்லுவாங்க. 5 senses. அதே மாதிரி getting too philosophical மாதிரி நினைப்பீங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, இது எல்லாம் சங்கீதத்துல இருக்கு. ஏகதாளம் இருக்கு, திஸ்ரம் ஒரு நடை இருக்கு, பஞ்ச நடைகள் இருக்கு. திஸ்ரம், சதுஸ்ரம், மிஸ்ரம், சங்கீர்ணம், சதுஸ்ரம், திஸ்ரம், மிஸ்ரம், சங்கீர்ணம், கண்டம். 5 நடைகள் இருக்கு. எல்லாம் பிரமாதமா சொல்றாங்க பாருங்க. அதுதான் வேலம்மாள் கிளாஸ் ஸ்டாண்டர்ட் ஆஃப் வேலம்மாள்னு. I am more used to singing on the stage rather than speaking. I am not a good orator, but I try to, because முயற்சி பண்ணாம எதுவுமே லைஃப்ல கிடைக்காது. வேலம்மாள் is giving you a golden opportunity to improvise and improve your standards, to improve as to who is the best. அப்படிங்கிறது வந்து நீங்க உங்களுக்குள்ள இருக்கிற கலையை நீங்க வெளியில கொண்டு வரதுக்கு this is the best thing which அந்த மாதிரி it is a continuous process. அப்படி கற்றுக்கிட்டே இருக்கணும். And music will help get on the way without any hindrance. நீங்க படிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம், ரிலாக்ஸ் பண்ற நேரத்துக்கு படிக்கலாம், நல்ல ஜவுன்னு அழகியா படிச்சுட்டு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்குன்னா ஒரு 2 பாட்டு பாடினீங்கன்னா ரொம்ப கிளியர் ஆயிடும். And I have experienced that in my career. So whenever you find time, நீங்க கேட்டீங்கன்னாலே மனசுல இறங்கி போயிடும். நீங்க பாட ஆரம்பிச்சீங்கன்னாலே வீட்டில் இருக்கிற ஸ்ட்ரெஸ் முன்னாடி போயிடும். நல்ல மியூசிக் கேட்க 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 ஆனந்தமா இருக்கும், லைஃபே ஆனந்தமா இருக்கும். மியூசிக் இஸ் நாட் an extra curricular activity. It is an incorporated activity which is within yourself. உங்களுக்கு உள்ள இருக்கு, அதை நீங்க தான் வெளியில கொண்டாடணும். நீங்க தான் நிறைய கேட்கணும், நிறைய பாடல்களை கேட்கணும், நல்ல பாடல்களை கேட்கணும், நல்ல கருத்துக்கள் உள்ள பாடல்களை கேட்டு, நல்ல விஷயங்கள் உள்ள பாடல்களை, அதுவும் இந்த தாய்மொழியில் உள்ள பாடல்கள்ல நல்ல கருத்துக்கள் உள்ள பாடல்களை கேட்டீங்கன்னா தீய குணங்கள் என்னை சேராமல் என் செய்கையிலே நேர்மை தவறாமல், தீய குணங்கள் என்னை சேராமல் என் செய்கையிலே நேர்மை தவறாமல், ஈகையினும் பண்பில் மாறாமல் எந்த தன்மையிலும் உன்னை மறவாமல் இருக்கிறாரம் என்றும் நீதானே. தீய குணங்கள் என்னை சேராமல், செய்கையிலே நேர்மை தவறாமல், ஈகை எனும் பண்பு மாறாமல், எந்த தன்மையிலும் உன்னை மறவாமல். இந்த 4 விஷயங்கள் அந்த 4 பேர் நம்ம கூட நம்மளுக்கு உறுதுணையா இருக்கிறவங்க. நிறைய தர்மம் பண்ணணும், கெட்ட சகவாசங்கள் இல்லாம, கெட்ட பழக்கங்கள் இல்லாம இருக்கணும், நேர்மையான வாழ்க்கையை வாழணும்.
எல்லா தருணங்களையும் இறைவன் துணையை வச்சுக்கணும் அப்படிங்கிற 4 விஷயத்தையும் நம்ம மனசுல வாங்கிட்டு 4 பேர் நம்மளை பாராட்டுறபடி அற்புதமான இசைக்கலையை வளர்க்கக்கூடிய ஒரு சூழலை வேலம்மாள் நிறுவனங்கள் உங்களுக்கு வழங்கி இருக்கிறது. போற்றுதற்குரிய கரஸ்பாண்டன்ட் ஐயா அவர்களும் துணை கரஸ்பாண்டன்ட் ஐயா அவர்களும் இந்த பள்ளியின் மீதும் இந்த மாணவ செல்வங்கள் மீதும் அளவற்ற அன்பும் பாசமும் பரிவும் எல்லாத்துக்கும் மேல ஒரு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிற அளவுல குழந்தைகளுக்கு கல்வியோடு சேர்த்து கலையையும் வளர்த்து கொடுக்குறாங்க. இந்த நல்ல சந்தர்ப்பத்தை நீங்கள் எல்லாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், வாழ வேண்டும். நீங்கள் எல்லாம் நிறைய படிச்சு நல்ல கலைகளையும் நிறைய பாடி உங்களுக்கு உண்டான விஷயங்கள் எல்லாம் நீங்க நல்லபடியா செய்யணும் எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து வெளிவர மனமில்லாமல் வெளிவருகிறேன். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். Thank you so much management for having me today. Secondly, sir, நான் வந்து சார் ஒரு 17 வருஷத்துக்கு முன்னாடி நான் took part in the contest. அப்போ பார்த்தேன் சார் had come for one of the episodes. So அதுக்கப்புறம் இந்த பார்க்குறேன் சார். Happy to see you sir and very happy to see you all. And மார்கழி எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி it's a month of positivity and joy and most importantly a month that celebrates art and Tamil culture. So அதில் இன்னைக்கு இந்த ஈவெண்ட்ல என்ன இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. So happy to see you all and front I can see a bunch of talented kids from Super Singer. Big round of applause for them. And you know, with all the stuff with so much joy and curiosity on their faces. So happy to see that. And பாட்டு பாடணும் சார் சொன்ன மாதிரி எனக்கு சுத்தமாக பேசவே வராது. I better sing a song for you all.